மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய நாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமத்தை சொல்லும் பொழுது மகாபிரளய சாட்சினி என்று அற்புதமான ஒரு நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய நாமம் என்றால் இதனுடைய மகிமையை நாம் சொல்லவே முடியாது. சொல்வார்கள் இல்லையா, 1000 தலைகளுடைய அந்த ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாது என்று. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாமம். ஏனென்றால் அந்த மகா பிரளயம் என்று ஒரு வார்த்தைக்கு பொருளை சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஜென்மமே நமக்கு போதாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை ஆதி ஆச்சாரியால் சிவானந்த லகரியில் சொல்லி இருக்கிறார். அடுத்தது சௌந்தரிய லகரியில் சொல்லி அனைத்திலும் அவர்கள் இருவரும் ஒருவரேதான் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னதை இந்த நாமத்தில் ஒலித்து வைத்திருக்கிறார்கள் அந்த வாக்தேவதைகள். ஆதி ஆச்சாரியார் முதலில் அவர் இயற்றிய ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம். அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஒரு வறுமையில் இருந்த ஒரு பெண்மணிக்காக கனகம் மழை பொழியச் செய்த அந்த அற்புத ஸ்லோகத்தில் கூட அவர் என்ன சொல்லியிருப்பார் என்றால், தேவதேதி அப்படின்னு ஆரம்பிச்சு பிரளய கேலிஷு சம்ஸ்திதாயை அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். அதாவது அதில் கூட அந்த விளையாட்டை செய்யக்கூடியவள், அதில் இருப்பவள் அப்படின்னு சொல்லுவார். ஆக இதை சொன்ன உடனே இதில் இன்னொரு தத்துவம், அற்புதமான ஒரு தத்துவம். இந்த மகா பிரளயம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, அந்த பிரளய காலத்தில் நாம் இருக்கிறோமோ, நமக்கு அது புரியுமோ புரியாதோ அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜீவனில், இந்த சரீரம் இந்த ஜீவனுக்குள் இருக்கிறது இல்லையா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அனுபவிக்கக்கூடிய தினமும் ஒரு விஷயம் என்ன என்றால், 3 அவஸ்தைகள் நம்ம சொல்லுவோம் இந்த ஜீவனுக்கு. ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. இந்த சுஷுப்தின்னு சொல்லக்கூடியது தூங்கக்கூடிய ஒரு நிலை. தினமும் இரவு பொழுதில் இந்த சரீரம் என்ன செய்கிறது என்றால், சுற்றிலும் இந்த ஜகத்தானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த 5 பொறிகளும் அதையெல்லாம் உதறிவிட்டு அந்த ஓய்வு என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, இந்த பழைய காலத்தில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாட்சியாக அந்த அன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னோம், பரமேஸ்வரன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னோம் இல்லையா. இப்பொழுது இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் அங்கே அந்த அம்பிகை இருக்கிறாளே, அவள் எப்படி இருக்கிறாள்? ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறாள். அப்ப நாம் உறக்கத்தில் இருந்தாலும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா பார்த்து கொண்டே இருக்கும். எப்படி? அம்பாள் ஆத்மஸ்வரூபியாக இருக்கிறார். அதனால்தான் அம்பிகையை உள்ளே காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காகத்தான் இந்த யோகத்தை எல்லாம் நமக்கு இங்கே இந்த வாக்தேவதைகள் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அம்பிகை ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். ஆக விஹரதி என்று சொல்லி அவர் விளையாட்டுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு லீலைகள் செய்யக்கூடியவர்னு சொன்னாங்க. அடுத்தது அம்பிகை இங்கு சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அனைத்தும் இவர்கள் இருவரும் ஒருவர்தான் என்று சொல்லக்கூடிய சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். ஆக இனி அவளை நாம் தரிசித்தாலே அவளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனும் சேர்ந்தே நமக்கு தரிசனம் கொடுப்பார். பரமேஸ்வரனை நாம் தரிசனம் செய்தாலும் அவருடன் சேர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகையும் நமக்கு இந்த மனக்கண்ணில் தோன்றுவார்கள். மகாபெரியவா சரணம்.